வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் தெலுங்குல தான் வெளியே இருக்கு. இதோட பேரு ஹரிகதா சம்பவி யுகே யுகே அப்படின்றது. இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை பாருங்க. கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹரிதாஸ்னு ஒரு சின்ன பையனை நமக்கு காட்டுறாங்க. இந்த சின்ன பையன் கொலை பண்ணியிருக்கான் போல. இந்த விஷயம் 1982ல தான் நடக்குது. ஜட்ஜ் இருக்கார்ல, தம்பி உனக்கு ஏதாவது சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த சின்ன பையன் எதுவுமே பேசாம இருக்கான். இதனால ஜட்ஜுமே தீர்ப்பை வழங்கிடலாம் நினைக்கிறாரு. அப்பதான் இந்த சின்ன பையன் இருக்கான்ல, எதுக்காக மனுஷனுக்கும் இவ்வளவு வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இந்த ஜட்ஜி எதுவுமே பேச மாட்டாரு. இவனுக்கு 14 வருஷம் தண்டனை வழங்கிடுறாரு. மேஜர் ஆகிற வரைக்கும் இவன் ஜெயில இருக்கணும்னு சொல்றாரு. இப்ப போலீஸுங்களா வேன்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது ஒரு நபரோட கால் இருக்கு பாத்தீங்களா, இந்த பையன் மேல இடிச்சுக்கிட்டே இருக்கு. அவர் காலை இறக்கவே மாட்டாரு. இந்த பையன் ஒரு பார்வை பாக்குறான். என்னடா முறைக்கிற, என்ன காலை கீழே இறக்கணுமா, அப்படிலாம் இறக்க முடியாது. ஜட்ஜி கிட்ட கேள்வி கேட்டல, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீ கீழான ஜாதியை சேர்ந்தவன், ஆனா நாங்க அப்படி இல்ல. மனுஷனுக்கும் என்னைக்குமே வித்தியாசம் இருக்கதான் செய்யும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யோ, சின்ன பையன் கிட்ட போய் இப்படி பேசுற, அப்பெல்லாம் பேசாதன்னு மத்தவங்க சொல்றாங்க. ஆனா இவர் கேட்க மாட்டாரு. திரும்ப அப்படி பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்ட இந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த நபரை கொடூரமா இந்த இடத்துல சாவடிச்சிடறான். இங்கதான் சீரிஸோட டைட்டில போடுறாங்க. இதுக்கு முன்னாடி காமிச்சது 80s இருக்கும். இப்ப 90sல நடக்கிறத காட்டுறாங்க. வீரட்டுன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர். சரியா வீட்டுக்கே போகாம இருப்பாரு. ஒய்ஃப் இந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. நீங்க வேலைக்கு வந்துட்டா பொண்டாட்டி பொண்ணு இருக்கிறதெல்லாம் மறந்துடுவீங்க போல அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் இவருக்கு இவரோட ஃப்ரெண்டு பரத் கிட்ட இருந்து போன் கால் வருது. பரத்தை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு ஊர்ல இருக்காரு. அவருக்கு இன்னைக்கு நிச்சயமா இருக்கும். ஏன் வரலன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேக்குறாரு. வேலை இருந்தது, அதனால தான் வரலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. போன்ல யாரு, பரத்தா, என்கிட்ட போனை தாங்கன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. ஹஸ்பண்டுமே தந்துடுறாரு. இப்ப இவங்க பரத் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவரை பத்தி தான் தெரியும்ல, கண்டிப்பா கல்யாணத்துக்கு கூட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோ இருக்கார்ல, ஒரு நக்சலை புடிச்சு வச்சிருக்காரு. மாட்டிருக்க நக்சலை காப்பாத்தணும்னு மத்தவங்க நினைக்கிறாங்க. அதனால இந்த ஸ்டேஷனையே அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. பரத் போன்ல பேசிட்டு இருக்கும் போதே வெளியே ஏதோ வேலை வந்துருது போல. நீ பேசுன்ற மாதிரி இவரோட ஃபியான்சியான ஷாலினி கிட்ட போனை தந்துடுறாரு. ஷாலினி தான் இப்ப ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க 2 பேர் வந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஏத்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நக்சல் டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, உள்ள வந்து அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால 2 பேரோட லைனும் கட் ஆயிருது. இந்த அட்டாக்ல இருந்து எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்தணும்ன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. நீ முதல்ல இங்க இருந்து போயிடுன்ற மாதிரிலாம் ஒய்ஃபை போக வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள ஆளுங்க யாடகடமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கும் சரி ஒய்ஃபுக்கும் சரி பயங்கரமா இந்த இடத்துல காயம்லாம் பட்டுது. 2 பேருமே காயம் பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி பரத்தோட ஊரை நமக்கு காட்டுறாங்க. அதுவும் 1 மாசம் கழிச்சு நமக்கு காட்டுறாங்க. டேங்க் அடைச்சிருக்கு. என்ன ஏதுன்ற மாதிரி ஆளுங்க செக் பண்றாங்க. பார்த்தா டேங்குக்குள்ள 2 பேரோட பாடி தான் கிடைச்சிருக்கு. இதனால பரத்துக்கு தகவலை கொடுத்து அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. லிசான்னு ஒருத்தங்க டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பரத் தடுக்கிறாரு. நீ ஒன்னும் ரிப்போர்ட்டர் இல்லைன்னு சொல்றாரு. சார், இதெல்லாம் எடுத்தனா ரிப்போர்ட்டரா மாறிடுவேன், ப்ளீஸ் எடுக்க விடுங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. அதெல்லாம் எடுக்க விட முடியாது, நீ அமைதியா இருன்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாரு. இப்ப 2 பாடியும் கீழே இறக்கிட்டு இருக்காங்க. 2 பாடியிலயும் தலை இல்லைன்னு தெரிய வருது. ஆக்சுவலா 2 பேரோட ஹஸ்பண்ட் காணாம போயிருப்பாங்க. அவங்க செக் பண்றதுக்காக வராங்க. இது எங்க ஹஸ்பண்ட் பாடி தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவனுங்க 2 பேரோட கையிலயும் கேசவான்ற மாதிரி பச்சை குத்தி இருக்கு. ஆக்சுவலா கேசவா கிட்ட வேலை பாக்குறவங்களா தான் இவங்க 2 பேர் இருப்பாங்க. கேசவா இந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாரு. இவங்களை கொன்னது யாருன்னு கண்டுபிடின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. அந்த இடத்துல ஆயுதத்தையும் கொன்னவன் விட்டு போயிருக்கான் போல. அந்த ஆயுதத்தை எல்லாருமே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஊர்ல இந்த அளவுக்கு கொடூரமான கொலை நடந்ததே கிடையாது. நம்ம குறி கேட்கிற அந்த லேடி கிட்ட போய் பேசலாமா அப்படின்ற மாதிரி ஊர்ல பெரியவங்க எல்லாம் பேசுறாங்க. அந்த லேடியோட பேரு கண்ணம்மா அப்படின்றது. எல்லா விஷயத்தையும் கரெக்டா சொல்லுவாங்க. அந்த லேடி கிட்ட போலான்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து பேசுறதுக்காக வராங்க. அந்த லேடி கண்ணை எப்பவுமே மூடியே தான் வச்சிருப்பாங்க. இப்ப ஊர் மக்கள்லாம் என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு கேக்குறாங்க. கண்ணம்மாவும் அதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதனால கடவுளே வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. கடவுளுக்கு ரத்த பசி வந்துருச்சு. கண்டிப்பா இதுக்கப்புறம் வேட்டையாடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன இப்படி சொல்றாங்கன்னு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இந்த ஊர்ல மைனர் மாதிரி சுத்திட்டு இருக்க ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை இதுக்கப்புறம் நான் மைனர்னே சொல்றேன். இந்த மைனர் இருக்காரு பாத்தீங்களா, லிசாவை கவனிச்சிட்டு இருக்காரு. அவங்க ஜாகிங்லாம் ஓடிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்வெட் ஆகுறதுனால ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. இவரும் பயங்கரமா அவங்களை வர்ணிச்சிட்டு இருக்காரு. எப்படியாவது இவ கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இந்த ஊர்லயே மந்தாகினின்னு ஒரு விலை மாது இருப்பா, அவகிட்டயாவது போனோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அசிஸ்டன்ட் இருக்கான்ல, மந்தாகினி ஊர்லயே இல்லன்ற மாதிரி சொல்றான்.
ச்சே என்னடா ஊர்ல இல்லாம போயிட்டாலே அப்படின்ற மாதிரி இவர் புலம்புறாரு. அப்பதான் டிராமாக்காக எல்லாருமே கூடுறாங்க. டிராமாவாவது பாப்போன்ற மாதிரி இந்த மைனர் முடிவு பண்றாரு. இப்ப டிராமா நடக்கிற இடத்துக்கு அசிஸ்டன்ட் கூட வந்துடுறாரு. இந்த ஊர்ல ரங்காச்சாரின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரும் அவரோட ட்ரூப்பும் சேர்ந்த மாதிரி தான் நாடகம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நாடகத்துக்கு கொஞ்சம் லேட்டா தான் சம்பந்தின்னு ஒருத்தங்க வராங்க. என்ன சம்பந்தி இவ்வளவு லேட்டா வரன்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க. திரும்பி அந்த மந்தாகினி ஊருக்கு வந்துட்டா, எல்லாரோட புருஷனும் அவகிட்ட போயிடுவாங்கல்ல, அதனால ஒய்ஃபுங்க என்கிட்ட மருந்து வாங்குறதுக்காக வந்தாங்க, எல்லாருக்குமே மருந்து தந்துட்டு வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சம்பந்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து இந்த மைனர் கேட்கிறாரு. அப்ப மந்தாகினி வந்துட்டா போல, இதுக்கப்புறம் யாரு டிராமா பாப்பா, நான் மந்தாகினி கூட ஒன்னா இருக்க போறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இத சம்பந்தியும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவர் பைக் வச்சிருப்பாரு, பைக்ல தான் கிளம்புறாரு. ஆனா வழியிலேயே பைக் ரிப்பேர் ஆயிருது. சரி காட்டு வழி ஷார்ட் வழி தான், அந்த வழியா போயிடலான்ற மாதிரி இவரும் காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருக்காரு. வர வழியில வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து சவுண்ட் கேக்குதுன்னு மைனர் யோசிக்கிறாரு. இப்ப டிராமாவை நமக்கு காட்டுறாங்க. கடவுள் தூண்லயும் இருப்பாரு துரும்புலயும் இருப்பாருன்னு சொன்னல, இந்த தூண்ல இருப்பாரான்ற மாதிரி ஒரு தூணை உடைக்கிறாரு. அதுக்குள்ள இருந்து கடவுள் வெளியே வந்து அட்டாக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி தான் இந்த மைனர் இருக்கிற இடத்துலயும் நடக்குது. ஒரு மரத்தை பிச்சுட்டு கடவுள் வெளியே வராரு. இவன் பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறான். வெளியே வந்த கடவுள் இருக்காரு பாத்தீங்களா, இந்த மைனரை கொடூரமா சாவடிச்சிட்டு இருக்காரு. மைனர் எங்கன்னு பாக்குறதுக்காக அசிஸ்டன்ட் பின்னாடியே வந்திருப்பான். கடவுள் சாவடிக்கிறத பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறான். ஒரு ஸ்டேஜ்ல மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அப்படியே கட் பண்ணி இந்த அசிஸ்டன்ட்டா மறுநாள் காலையில காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்தவன் கடவுளை பார்த்தேன்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. சம்பந்தி மருந்தை சீக்கிரமா எடுத்துடுவான்ற மாதிரி சொல்றாங்க. சம்பந்தியே இவருக்கு தரதுக்காக மருந்தெல்லாம் எடுத்துட்டு வராங்க. எனக்கு எதுவும் இல்ல, நான் உண்மையிலேயே கடவுளை பார்த்தேன், வாங்க காட்டுறேன்ற மாதிரி சொல்றான். எல்லாருமே இவன் கூட வராங்க. மைனர் இறந்து போனா பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் கூட்டு வந்து காட்டுறான். மைனரை கடவுள் ரொம்ப கொடூரமா கொன்னாரு, என் கண்ணால பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டரான பரத் வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவன் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. இவனுமே பார்த்த விஷயத்த பத்தி சொல்றான். எது கடவுளை பாத்தியா, குடிச்சிட்டு வளராது அப்படின்ற மாதிரிலாம் பரத் கோவப்பட்டு இருக்காரு. ஆனா மத்தவங்க எல்லாம் உண்மையிலேயே கடவுள் வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கண்ணம்மா சொன்னாங்கல்ல, அது உண்மையாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணு கூட பரத்தை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க போல. இவங்க பேசிக்கும் போது தான் அந்த விஷயம் தெரிய வருது. இப்ப பரத்துமே ஆறுதல்லாம் சொல்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து லிசா கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரங்காச்சாரி தான் ஆளுங்களை வச்சு நாடகம்லாம் நடத்திட்டு இருக்காரு. அந்த ரங்காச்சாரி கிட்ட பேட்டி எடுக்கலாம் லிசா நினைக்கிறாங்க. இப்ப அவரோட இடத்துக்கு வந்துடுறாங்க. நாடகத்தை பத்தி எல்லாம் சொல்லுங்கன்ற மாதிரி அவர்கிட்ட பேட்டி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் தூங்கி எந்திரிச்சிடுறாரு. பொண்ணு எங்கன்னு தேடுறாரு. பொண்ணு இருக்காங்கல்ல ஷாலினி கிட்ட ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவருமே இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி சம்பந்தியை நமக்கு காட்டுறாங்க. அவங்க ஃபால்ஸ்ல குளிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சந்தோஷமா குளிக்கிறாங்க. ஹீரோவோட பொண்ணு பட்டாம்பூச்சை பிடிக்கிறன்ற மாதிரி இந்த பகுதிக்கு வந்துடுறா. பொண்ணோட துணைக்காக இவரும் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு இருக்க ஒரு பிரச்சனையை நமக்கு காட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன சவுண்டு கூட இவருக்கு அதிகமா கேட்கும். அதனால கவனமா பாத்துக்கோங்கன்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. இப்ப நாய் சடனா இந்த இடத்துக்கு வந்து குலைக்கலாம் ஆரம்பிக்குது. அது சாதாரணமா குலைக்கிறதே இவருக்கு ரொம்ப ஹெவியா கேக்குது. இவர் காதுல கையை வச்சு வலிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த சவுண்ட் கேட்டு சம்பந்தி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் கஷ்டப்படுறத சம்பந்தி கவனிக்கிறாங்க. காதுல உங்களுக்கு பிரச்சனையா, நான் மருந்து எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் மருந்து இல்லைன்னு இவர் சொல்றாரு. காட்டுல எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு, நான் தரத காதுல வைங்க, கண்டிப்பா கேட்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க தரதை இவருமே காதுல வைக்கிறாரு. இவங்க சொன்ன மாதிரியே வலி கொஞ்சம் பெட்டரா இருக்கு. மேற்கொண்டு கொஞ்சம் மருந்தை இவர்கிட்ட தந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தேவைன்னா நான் வந்து தரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவர் பேசலாம் நினைப்பாரு, அதுக்குள்ள கிளம்பிடுறாங்க. பரத் இருக்காரு பாத்தீங்களா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஷாலினி இந்த சின்ன பொண்ணு கிட்ட டிராமாவை பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க போல. இந்த சின்ன பொண்ணும் டிராமா போனோம் அப்படின்ற மாதிரிலாம் அடம் பிடிச்சிட்டு இருக்கா. குறிப்பா அவளோட அப்பா கிட்ட கேட்டுதான் அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அதுக்கு பரத் இருக்கார்ல, அப்பாக்கு அந்த இடம்லாம் செட் ஆகாதுமா, காது வலிக்கும், நம்ம 3 பேர் வேணா போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஷாலினியா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க 3 பேர் கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. மச்சான் நீ படுத்துக்கோ, நாங்க 3 பேர் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி பரத் சொல்லிட்டு போறாரு. இந்த இடத்துல ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட தலையில பலமா காயம் பட்டிருக்கும். ஹீரோ அதிகபட்சம் 2 வருஷம் தான் உயிர் வாழ முடியும். இதை பத்தி டாக்டர் சொல்லியிருப்பாரு. நீங்க இப்ப பண்ண வேண்டியது உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல கார்டியனை பாக்குறது தான். சீக்கிரமா ஒரு நல்ல கார்டியனை பாத்துருங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. நம்ம ஏன் பரத்துக்கிட்டே தந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பரத்தும் அந்த சின்ன பொண்ணை தூக்கிக்கிறாரு. டிராமாக்கு போலான்ற மாதிரி ஷாலினியை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. டிராமா நடக்கிற இடத்துல தான் இந்த லிசா இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் இவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய ஆளுங்க மட்டும்தான் சேர்ல உட்கார முடியும் போல. இந்த இன்ஸ்பெக்டருக்கு சேர போட்டுறாங்க. ரங்காச்சாரின்னு ஒருத்தர் தான் டிராமாலாம் போடுறாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ரங்காச்சாரி இவரா தான் இருப்பாரு. இப்பயும் புதுசா ஒரு டிராமாவை தான் போட்டுட்டு இருக்காரு. எல்லாருமே சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. பரத் டிராமாவை பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் காதுல வந்து எதையோ சொல்றாங்க. அவன் முகத்தை மூடி இருக்கான், யாருன்னு தெரியல. இந்த விஷயத்தெல்லாம் லிசாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க.
அவன் சொல்லிட்டு போனோன்னு பரத் இருக்கார்ல இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறாரு. அசிஸ்டன்ட் கிட்ட பைக்கோட சாவியை வாங்கிக்கிறாரு. ஒய்ஃபையும் சின்ன பொண்ணையும் அப்புறமா நீங்க கார்ல கூட்டு போயிருங்க, நான் கிளம்புறேன்ற மாதிரி பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த நேரத்துல எங்க கிளம்புறாருன்னு அசிஸ்டன்ட் கவனிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் லிசாவும் இந்த விஷயத்த கவனிச்சிட்டு இருக்காங்க. லிசா ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவர் ஒரு காட்டு பகுதியில வந்து தான் பைக்கை நிறுத்துறாரு. இவர் காதுல வந்து பேசினது யாருன்னு தெரியல, எதுக்காக இவர் இங்க வந்திருக்காருன்னு நமக்கு தெரியல. இப்ப இவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா காட்டு பண்ணிங்களாம் மொத்தமா இவரை வளைச்சிருதுங்க. இவர் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இப்ப பொறுமையா பின்னுக்கா இவர் நடந்துட்டு இருக்காரு. அதுங்களும் அட்டாக் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துட்டு இருக்கு. இவர் பின்னாடி வந்துட்டு இருக்கும் போது யாடகடமா ஒரு குழிக்குள்ள விழுந்துடுறாரு. அந்த குழிக்குள்ள முள்ளுலாம் இருக்கும். அந்த முள்ளுலாம் இவரோட உடம்புல குத்திட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு வந்த லிசாவும் இதெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஃபோர்ஸ் இவங்களை அடிக்கிற மாதிரி இருக்கு. இவங்க பறந்து போய் ஒரு கல்லுல இடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. கேமராவும் அந்த இடத்துல விழுந்துருது. இப்ப அவருக்கு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. முள்ளெல்லாம் உடம்புல ஏறி இருந்ததுல இப்போ ஒரு பாம்பு இவரோட உடம்ப பயங்கரமா நெரிக்குது. இவர் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இறந்தும் போயிடுறாரு. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஹரிதாஸ்னு ஒரு சின்ன பையனை காமிச்சாங்கல்ல, அவன் ஓரளவுக்கு வளர்ந்துடுறான். 2 போலீஸ் சேர்ந்த மாதிரி 2 குற்றவாளிகளை கூட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே இவங்களுக்கு பாத்ரூம் வருது. அதனால இவங்க 2 பேருமே இறங்கி பாத்ரூம்லாம் போயிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் யாடகடமா யூரின் பாஸ் பண்ணிட்டாரு. அதனால அவரோட ஷூல நிறைய யூரின்லாம் பட்டுது. இப்ப கையை என்ன பண்றாருன்னா இந்த ஹரிதாஸ்ன்ற பையன் மேலதான் தொடக்கிறாரு. அந்த பையனுமே லைட்டா கோவம்லாம் பட்டுட்டு இருக்கான். என்னடா இதுக்கே முறைக்கிற, என் ஷூவை நீ தான் தொடக்க போற, என் ஷூவை கிளீன் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவன் பயங்கரமா கோவப்படுறான். ஏற்கனவே போலீஸை கொலை பண்ணியிருந்தா உன்னை பார்த்து நான் பயப்படுவேனா, ஒழுங்கா கிளீன் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனுமே கிளீன் பண்றதுக்காக குனிறான். இப்ப வேலையை முடிச்சுட்டு அந்த வழியா ஆளுங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆளுங்க ஆயுதத்தெல்லாம் கொண்டு போறாங்க. அதுல ஒரு ஆயுதத்தை எடுக்கிறான். சட்டுன்னு இந்த நபரோட காலை வெட்டிடுறான். இவர் பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காரு. இவரோட கதையும் இந்த இடத்துல முடிச்சிடுறான். இதெல்லாம் இன்னொன்னு பையன் இருக்கான்ல, ரொம்ப ஷாக்கிங்கா கவனிச்சிட்டு இருக்கான். கதையை முடிச்ச ஹரிதாஸ் இருக்கான்ல, அங்க இருந்து தப்பிச்சிடறான் போல. இவன் வாழ்ந்த வீட்டுக்கு தான் வரான். அந்த வீடு எரிஞ்சு போன மாதிரி தான் இருக்கு. அந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு இடத்தையும் இவன் சோகமா பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு இந்த இடத்துல ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு போல, அது என்னன்றது நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஊர் மக்கள்லாம் அவர் இறந்து போயிருக்கிறத பாத்துடுறாங்க. இப்ப தகவல் பரவி இந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறாரு. அதே சமயம் ஷாலினியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் இறந்து போயிருக்கிறத ஷாலினியால ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நிறைய காட்டுப்பண்ணிங்களோட கால் தடம் கிடைச்சிருக்கும். காட்டுப்பண்ணிங்களை பார்த்து பயந்துதான் குழிக்குள்ள விழுந்திருக்காரு போல, அதனாலதான் இறந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இப்ப அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் ஹீரோ தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஷாலினியும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அந்த டிராமாக்கு போனதுனால தான் இப்படி ஆச்சுன்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவும் பரத் கிட்ட குழந்தைய ஒப்படைக்கலாம் நினைச்சிருப்பாரு. இப்ப அவனும் இறந்து போயிட்டானே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப குழந்தைக்கு காஃபி கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. குழந்தை திடீர்னு காணாம போயிடுறா. எங்க போனா அப்படின்ற மாதிரி பதட்டமா தேடி வந்துட்டு இருக்காரு. வெளியே இருக்க ஊஞ்சல்ல தான் குழந்தை உட்காந்துட்டு இருக்கா. பரத் அங்கிள் என்னால் தான் இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி அவளுக்குள்ள பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் தள்ளி இருந்து ஹீரோ கவனிக்கிறாருல, ஃபீல் பண்றாரு. பரத் ஏன் அந்த இடத்துக்கு போனான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, ஹீரோவா அந்த கேள்வியை கேட்கிறாரு. யாரோ தகவல் கொடுத்தாங்க சார், அதுக்கப்புறம் தான் பரத் சார் என்னோட பைக்கை வாங்கிட்டு கிளம்புனாரு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப பொண்ணு இருக்கால, பரத் அங்கிளோட சாவுக்கு நான் தான் காரணம், நான் தான் டிராமாக்கு போலான்லாம் சொன்னேன்ற மாதிரி சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அப்படின்ற மாதிரி இவரும் சமாதானம் சொல்றாரு. இப்ப தள்ளி இருந்து ஷாலினி முறைச்சு பாக்குறாங்க. ஷாலினியை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் ஷாலினி காதுபட பேசிட்டு இருக்காங்க. ஷாலினியோட பேரண்ட்ஸும் சோகத்துல இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்காருல, ஷாலினியை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த பொண்ணுமே அக்கா என் கூட விளையாட வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறா. ஆனா இவங்க லைட்டா இந்த பொண்ணு மேலேயே கோவப்படுறாங்க. நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பொண்ணை இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் கண்ணை மூடி படுத்துட்டு இருக்காரு. இவர் ஊருக்கு வந்ததுல இருந்து நடந்த விஷயம்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஃப்ரெண்டு இறந்து போனாரு பாத்தீங்களா, அது தோணிட்டு இருக்கும் போது சட்டுன்னு இவர் தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாரு. பொண்ணு பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்ற மாதிரி பாக்குறதுக்காக வராரு. பொண்ணு தூக்கத்துல தான் பேசிட்டு இருக்கா. பரத் அங்கிளோட சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. பொண்ணுக்குள்ள இருக்க குற்ற உணர்ச்சியை போக வைக்கணும், அதுக்கு பரத்தோட சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பரத்தோட அசிஸ்டன்ட் கிட்ட எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னு கேக்குறாரு. பரத்தோட அசிஸ்டன்ட்டும் நடந்த விஷயத்த சொல்லிடுறாரு. சரி, பரத்துக்கு இந்த ஊர்ல எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களான்னு ஹீரோ கேக்குறாரு. பரத் சார் எல்லார்கிட்டயும் நல்ல விதமா தான் பேசுவாரு, பேசியே தான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாரு, எதிரிங்கெல்லாம் இல்லைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இது ஆக்சிடென்டலா நடந்த விஷயமா தான் இருக்கும்னு சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு அந்த மாதிரி தோணல. சாமந்தி காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவருமே பக்கத்துல வந்து பேச்சு கொடுக்குறாரு. வீடு வரைக்கும் துணைக்கு கூடிய நடந்து வரேன்னு சொல்றாரு. காட்டுல எனக்கு துணையே தேவையில்லை, இந்த காட்டை பத்தி முழுசா எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பன்னி நடமாட்டம்லாம் இருக்கு, அதனால தான் சொல்றேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. மனுஷன் நடந்து வர சவுண்டை கேட்டாலே பன்னிலாம் தெரிச்சு ஓடிடும், அதனால பன்னியால எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. அப்ப பரத்துக்கு மட்டும் எப்படி பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு.
அப்ப பரத் பண்ணியால சாவல, வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. ஷாலினி ஹீரோ மேல கொஞ்சம் கோவமா இருந்தாங்கல்ல, 2-3 நாள் கழிச்சுதான் நார்மல் நிலைமைக்கு வராங்க. பரத் இறந்து போனதை ஏத்துக்க முடியல, அதனால தான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண. பரத் மாதிரி உனக்கு ஏதாவது ஆயிட போகுது, உன் பொண்ணை கூட்டிட்டு கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என் பொண்ணு ரொம்ப கில்ட்ல இருக்கா, அந்த கில்ட்ல இருந்து அவளை வெளியே கொண்டு வரணும், அதுக்கு பரத்தை சாவடிச்சவங்கள நான் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பரத்தை பத்தி ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பாக்குறாரு. அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இறந்து போன 2 பேருமே கெட்டவங்களா இருப்பாங்க, ஆனா பரத் ரொம்ப நல்லவரா இருக்காரு, அவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. சாமி தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ரங்காச்சாரி சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது ரங்காச்சாரிய கூப்பிட்டு பேசுறாங்க. இவர் நாடகம் போடுறதுனால எல்லா கடவுளை பத்தியும் நல்லா தெரியும், கடவுள் கோவப்பட்டு கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் கேட்கிறாங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவரும் சில விஷயங்களை சொல்லிட்டாரு. அதாவது புராண கதைகள்ல நிறைய சம்பவம்லாம் நடந்திருக்குல்ல, அந்த சம்பவத்தை பத்தி தான் இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. மக்களும் இவர் சொல்ற விஷயத்தெல்லாம் ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஊர்ல இருக்க பெரியவர் ஒருத்தர் பேசுறாரு. அந்த பெரியவர் இருக்கார்ல, நம்ம ஊருக்கு இப்ப கெட்ட நேரம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் சரியாகிற வரைக்கும் நைட்டு நேரம் யாரும் காட்டு பகுதிக்கு போகாதீங்க, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. நைட்டு நேரம் யாருமே காட்டு பக்கம் போக கூடாதுன்ற மாதிரி ரொம்ப கவனமா தான் இவங்க இருக்காங்க. தென்னங்கல் எல்லாம் இறக்குற ஒரு நபர் இருப்பாரு, அவருமே காலையில மரத்துல போய் கல்ல இறக்கலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கவர் என்ன பாக்குறாருன்னு தெரியல, சைக்கிளை போட்டுட்டு வேகமா ஓடுறாரு. இப்ப ஊர் மக்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா அந்த மரத்துல ஊர் பெரியவர் தான் இறந்து போயிருக்காரு. நைட்டு நேரம் போக கூடாதுன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த இடத்துல கொடூரமா இறந்து போயிருக்காரு. இன்னும் இந்த ஏரியாவுக்கு புது இன்ஸ்பெக்டர் வரல, அதனால ஹீரோ தான் இன்ஸ்பெக்டர் மாதிரி இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, இவரும் தப்பு பண்ணிருக்காரு போல, அதனால தான் கடவுள் கொன்றுக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. முட்டாளா நீங்க, கடவுள்லாம் கொல்ல மாட்டாரு, ஏதோ ஒரு ஆசாமி தான் இதை பண்ணிட்டு இருக்கான், அவனை சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. லிசாக்கு அடிப்பட்ட மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, இப்ப லிசாவை சாமந்தி தான் பாத்துக்கிறாங்க போல. லிசா இன்னும் கண்முழிக்கல, நெத்தியில காயம்லாம் இருக்கு, அந்த காயத்துக்கான மருந்தெல்லாம் சம்மந்தி தான் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு 2 கொலையை காட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் மைனர் கொலையை காட்டியிருப்பாங்க. ஆனா அதை தாண்டியும் சில கொலைகள்லாம் நடந்திருக்கும் போல. அந்த கொலையை பத்திலாம் ஹீரோக்கு தெரிய வருது. எல்லா கொலையும் ரொம்ப கொடூரமா தான் நடந்திருக்கும். கொலை செய்யப்பட்ட எல்லாருமே மோசமானவங்க தான், இல்ல பரத் சார் மட்டும் தான் நல்லவர் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. சரி, கொலை செய்யப்பட்டவங்களோட ஃபேமிலியை விசாரிச்சு பார்க்கலான்ற மாதிரி இவரும் வந்து விசாரிச்சு பார்க்கறாரு. அப்பதான் காமனா ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கொலை செய்யப்பட்ட எல்லாருமே கடைசியா டிராமா முடிச்சுட்டு திரும்பி வந்தவங்க தான். அப்படி வரும்போது தான் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. ஏன் இவரோட ஃப்ரெண்டு பரத்தையே எடுத்துக்கோங்க, டிராமா விட்டு கிளம்பும் போது தானே கொலை செய்யப்பட்டாரு. அதனால ஹீரோக்கு அந்த டிராமா ட்ரூப்பை சேர்ந்தவங்க மேலதான் டவுட் வருது. அந்த ட்ரூப்போட ஹெட்டான ரங்காச்சாரிய நமக்கு காட்டுறாங்க. அவர் டைலாக் எல்லாம் ஆளுங்களுக்கு சொல்லி தந்து பிராக்டிஸ் தந்துட்டு இருக்காரு. வேற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ஸ்பீக்கர்ல ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பீக்கரை ரெடி பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ டீமோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் நேரா இந்த ரங்காச்சாரியோட காலரை பிடிக்கிறாரு. நீ தானே இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நீங்க என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே புரியலன்ற மாதிரி ரங்காச்சாரி சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நடிக்காத, கொலை செய்யப்பட்ட எல்லாருமே டிராமாவை முடிச்சுட்டு வரும்போது தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, நீ தான் இதை பண்ணிருக்கன்ற மாதிரிலாம் இவர் பிளேம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அங்க இருக்கவர ஸ்பீக்கர் அட்ஜஸ்ட் பண்ணிடுறாரு போல. சவுண்ட் ஹெவியா கேக்குது. மத்தவங்களுக்கு எல்லாம் இந்த சவுண்ட் பெருசா கேட்கல, ஹீரோக்கு ரொம்ப கேக்குது. ஹீரோவும் இந்த சவுண்டுனால கஷ்டப்பட்டு இருக்காரு. ரங்காச்சாரி இருக்காருல, ஆஃப் பண்ணுன்னு சொல்றாரு. அந்த நபரும் வேகமா இந்த இடத்துல ஆஃப் பண்ணிடுறாரு. ரங்காச்சாரி என்ன சொல்றாருன்னா, கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு தைரியம் கிடையாது சார், எங்க டிராமா முடிஞ்சு கிளம்பும் போதுதான் கொலை செய்யப்படுறாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல, இன்னைக்கு கூட எங்களோட டிராமா இருக்கு, அப்படி கொலை செய்யறவன முடிஞ்சா நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல கோவமா சொல்றாரு. இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல அரியோட கதையை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அரி அவன் வாழ்ந்த வீட்டுக்கு வந்தான் பாத்தீங்களா, அங்க சிலரை கொல்லணும்னு நினைக்கிறான் போல. இப்போ ஒரு 3 பேரை வெறித்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இவங்களால தான் இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு போல, அதனால தான் இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இவங்களும் தப்பிக்கணும்ன்ற மாதிரி ஓட பாக்குறாங்க. ஆனா இவன் இருக்கான்ல, துரத்திட்டு வந்து இவங்க 3 பேரோட கதையும் கொடூரமா முடிக்கிறான். அப்படியே கட் பண்ணி கதை இப்ப பிரசன்ட்டுக்கு வருது. கேசவானி இந்த ஊர்லயே பெரிய ஆளா நமக்கு காட்டுறாங்க. இவரோட ஆட்கள் எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் இருக்கார்ல, அடுத்தடுத்து தப்பு செய்யறவங்க தான் கொலை செய்யப்படுறாங்க, தப்பு செய்யாம இருந்தா மட்டும்தான் இந்த ஊர்ல ரொம்ப நாள் வாழ முடியும் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கு கேசவா இருக்கார்ல, யோ ஐயரு, இது வரைக்கும் நீ தப்பே செஞ்சது இல்ல, நீ மட்டும் கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவியா, நீயே என்னைக்காவது ஒரு நாள் சாக தானே போற,
தப்பு செஞ்சாலும் சரி தப்பு செய்யலனாலும் சரி எல்லாருமே ஒரு நாள் போய் சேரதான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் நைட் அந்த டிராமாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஆனா காது பயங்கரமா வலிக்குது. கரெக்டா சாமந்தி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மருந்து தீந்திருக்கோன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உங்களை பாக்குறதுக்காக வந்தேன், இந்தாங்க மருந்துன்ற மாதிரி தராங்க. இவருமே காதுல வச்சுக்கிறாரு. இவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இவங்க டிராமாவை பாக்குறாங்க. காலையில ரங்காச்சாரியும் ஆட்களும் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த டிராமாவை தான் இந்த இடத்துல போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. கொல்லப்பட்ட எல்லாருமே மோசமானவங்க, லேடிஸ் விஷயத்துல வீக்கானவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. பரத் மட்டும்தான் அதுல நல்லவரா இருப்பாரு, மத்த எல்லாருமே கெட்டவங்க தான். அதனால கெட்டவங்கள நம்ம கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த கூட்டத்துல கெட்டவன் இருக்கானா பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த அசிஸ்டன்ட் ஒரு 3 பேரை பாயிண்ட் பண்ணிட்டாரு. இவனுங்க 3 பேருமே ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப இவங்கள தான் நம்ம பாதுகாக்கணும், ஆளுங்களெல்லாம் அவங்க பின்னாடி உட்கார சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. போலீஸ் ஆளுங்க ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. 3 பேரை இவங்க டார்கெட் பண்றாங்கல்ல, அந்த 3 பேருக்கு பின்னாடியும் ஒவ்வொருத்தர் உட்காந்துடுறாங்க. டிராமா நடந்துட்டு இருக்கும் போதே அந்த 3 பேர்ல ஒவ்வொருத்தனா எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி உட்காந்து இருக்க போலீஸை இவர் பின்னாடியே போக சொல்லிட்டாரு. அவங்களுமே அவங்களுக்கு தெரியாம பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட்டும் ஒருத்தன் பின்னாடி போயிட்டு இருக்காரு. மொத நபரை ஃபாலோ பண்ணவர் இருக்காருல, அவன் வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி 2வது நபரை ஃபாலோ பண்ணவரும் அவன் வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டாரு. 3வது நபரை அசிஸ்டன்ட் தான் ஃபாலோ பண்ணிருப்பாரு. அவர் இருக்காருல, சரி இங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. அதனால ஹீரோவும் வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அசிஸ்டன்ட் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. அசிஸ்டன்ட் பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்காரு. என்னாச்சு, அவன் எங்கன்னு கேக்குறாரு. அவன் கடவுளுக்கு முன்னாடி முட்டி போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. எது கடவுளான்ற மாதிரி ஹீரோவும் பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போறாரு. இந்த டிராமால ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவன் கடவுள் முன்னாடி முட்டி போட்டிருக்கான். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். 3 அடி முன்னாடி வான்ற மாதிரி கடவுள் சொல்லிட்டாரு. அவனுமே ஒவ்வொரு அடியா முன்னாடி வந்துட்டு இருக்கான். அதே மாதிரி தான் டிராமாலையும் நடந்துட்டு இருக்கு. அவன் 3 அடி வந்துடுறான். போதுமான்ற மாதிரி கடவுளை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். அவசரப்பட்டு முன்னாடி போகாதீங்க, நில்லுங்கன்ற மாதிரி ஹீரோ கத்துறாரு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு மரம் விழுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க போல. ஹீரோ காப்பாத்தலான்னு வரதுக்குள்ள அந்த நபர் சட்னி ஆயிடுறாரு. அதே சமயம் அங்க இருந்த கடவுள் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகி போயிட்டு இருக்காரு. ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் அந்த கடவுள் கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. ஹீரோ நேரடியாவே கொலை பண்ணவனா பாத்திருப்பாரு. நிச்சயமா இது கடவுள்னா இல்ல, கடவுள் மாதிரி யாரோ நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத ஹீரோ நல்லா புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஒரு டீ கடையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு லேடி தான் டீ எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க 2 ஜென்ஸ் இருக்காங்கல்ல, அந்த லேடிய ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காங்க. வரியான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் கடவுளை பார்த்தாரு பாத்தீங்களா, அத பத்திலாம் டீ கடையில இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு கடவுள் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் மைனரோட அசிஸ்டன்ட்டும் கவனிக்கிறான். நான் தான் சொன்னேன்ல, யாராவது நம்புனீங்களா, உண்மையிலேயே கடவுள் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவனும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடியை கிண்டல் பண்ணாங்கல்ல, அவனுங்க பயப்படுறாங்க. ஐயோ, தப்பு பண்ணவங்களா பார்த்து கடவுள் காலி பண்றாரு, நம்மளையும் ஏதாவது பண்ணிட போறாரு, இதுக்கப்புறம் இந்த லேடி கிட்ட வச்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதனால இந்த லேடி சந்தோஷப்படுறாங்க. கடவுளே நீ நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட்டே கடவுள் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறதா நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ இருக்கார்ல, கடவுள் மாதிரி ஒருத்தன் நடிச்சிட்டு இருக்கான், உங்களை ஏமாத்துறதுக்காக அவன் சில மேஜிக் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், மத்தபடி இதெல்லாம் ஒருத்தன் தான் பண்ணிட்டு இருக்கான், அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. லிசாவோட கேமரா மட்டும் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. லிசாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பரத் சார் இறந்து போனதுல இருந்து தான் லிசாவும் மிஸ் ஆவரா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. பரத் சார் அன்னைக்கு கிளம்பி போகும்போது கூட லிசா பின்னாடியே போன மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டு ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. லிசா ஒரு பத்திரிகையில வேலை பாக்குறாங்கல்ல, அந்த பத்திரிகைக்கு கால் பண்ணிட்டாரு. லிசாவை பத்தி விசாரிக்கிறாரு. லிசா கிட்ட இருந்து எங்களுக்கே 4-5 நாளா தகவல் வரல சார், நீங்க தான் லிசாவை பத்தி தகவலை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லிசாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவர் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்பதான் படுத்துட்டு இருக்க லிசாவும் தூக்கத்துல இருந்து கண்முழிக்கிறாங்க. யாரு நமக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஹீரோ இருக்கார்ல, அந்த ரங்காச்சாரி ஆளுங்களை எல்லாம் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஆளுங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நீங்க தானே இந்த விஷயத்த பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் புது இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் எதுக்காக நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. பிரதர், இதெல்லாம் நான் பண்ணணும், நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சார், இவங்க தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த ஸ்டேஷனுக்கு நான் தான் இன்ஸ்பெக்டரு, நீ இன்ஸ்பெக்டர் கிடையாது, கிளம்புன்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இவனுங்களையும் அனுப்பி விடு அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, அந்த பரத் இறந்து போன இடத்துக்கு வந்துடுறாரு. உன் சாவுக்கு யாரு காரணமா இருந்தாலும் சரி, நான் உங்களை கண்டிப்பா விட மாட்டேன், பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு.
அந்த இடத்துக்கு இப்ப லிசா வராங்க. லிசாவோட கேமரால இருந்து கேசட் வெளியே விழுந்திருக்கும் போல, அதை தேடி தான் வந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கேசட் இவங்களுக்கு கிடைச்சிருது. இதை சரி பண்ணாதான் பிளே பண்ண முடியும்ன்றது இவங்களுக்கு புரிய வருது. இவங்களுமே சரி பண்றதுக்காக எடுத்துட்டு போலான்ற மாதிரி இங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க. ஹீரோவும் இந்த இடத்துல சபதம் மாதிரி எடுத்துடுறாரு. இப்ப ரங்காச்சாரி இருக்காரு பாத்தீங்களா, தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வீடு வந்து சேர்றாரு. பார்த்தா வீட்டு வாசல்ல ஹீரோ தான் உட்காந்து இருக்காரு. அந்த இன்ஸ்பெக்டர் வேணா உங்க மேல சந்தேகப்படாம விட்டுருக்கலாம், ஆனா எனக்கு உங்க மேலதான் சந்தேகம் இருக்கு. சீக்கிரமா நீங்க பண்ற தப்ப ஆதாரத்தோட கண்டுபிடிப்பேன். அப்படி கண்டுபிடிக்கும் போது இன்னைக்கு கிடைச்ச அடியை விட பல மடங்கு அதிகமா கிடைக்கும், தயாரா இருங்கன்ற மாதிரி வார்னிங் குத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ரங்காச்சாரியும் ஆளுங்களும் ஷாக்கிங்கா ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கதான் 3rd எபிசோட் முடியுது. இந்த சீரீஸ்ல மொத்தமா 6 எபிசோடு. மொத 3 எபிசோட தான் இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். மீதி 3 எபிசோட அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த 3 எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.